வணக்கம். என் பேர் சரோஜா பலராமன். நான் தமிழாசிரியராக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலில் என்னை இன்டர்வியூ எடுக்கிறேன்னாங்க. என்னன்னு இன்டர்வியூ எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தீங்க, எதனால் வந்தீங்கன்னு ஒரு ஆட்டோக்கார் சொன்னார். பவித்ரா பக்கத்தில் ஒரு கேவிடி ஓப்பன் பண்ணியிருக்காங்கம்மா, ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, நல்ல டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. நான் அதிலேருந்து 13வது வருஷத்துலேருந்து ப்ரெசண்ட் இன்ன வரைக்கும் நான் வந்துட்டுருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஒவ்வொரு முறையும் இங்கே வந்துட்டு நான் குணமாயிடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் பாரி டாக்டர் தான். 170 சுகர் வந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ அவர் என்ன சொன்னார், அம்மா ஃபுட் கண்ட்ரோல்லையே கொண்டு வரணும், இந்த 170 சுகர் பெரிய இதே கிடையாது, மாத்திரையே தொடாதீங்கன்னாங்க. எனக்கு இந்த வயசு வரைக்கும் நான் சுகர் இல்லாமல் பிபி இல்லாமல் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கு முதல் காரணம் இந்த ஹாஸ்பிட்டல், 2வது பாரி சார். நான் விநாயகருக்கு எருக்கம்பூ போடுவேன், டெய்லி ஒரு 5 பூ போடுவேன். அந்தனோட பால் எனது இடது கண்ணில் பட்டுடுச்சு, கண் அப்படி கருப்பாயிடுச்சு, எனக்கு பார்வையே இல்லை. அங்கேருந்து ஒரு கிளினிக் போனேன். அந்த கிளினிக்கில் அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா இது ஹாஸ்பிட்டல் போனால் தான் கொஞ்சம் சரி பண்ணும். நேராக கேவிடி வந்தேன். டாக்டர் சூர்யா சார் தான் இந்த கையில் ஒன்று ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க இல்லைங்களா, அந்த ட்ரிப்ஸோட மருந்தெல்லாம் ஏற்றி என்னோடய பார்வை ரொம்ப நல்லா தெரியறது. அதுக்கு காரணம் சூர்யா சார் தான். ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே முதல்ல இந்த சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, அன்பு நிறைந்தவங்களாக இருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் வந்த உடனே அம்மா வாங்கம்மா, என்னம்மா வேணும், ரோமா அப்படிமான்னு சொல்லி அந்த மரியாதை, அந்த அன்பு 2 கலந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து 2020 டாக்டர் பாரி சார் வரலை. அப்போ அவங்க சன் விவேக் டாக்டர் தான் வந்தார். நான் டாக்டர்னே உங்களை எப்போவுமே கூப்பிட்டதில்லை, தம்பின்னு தான் கூப்பிடுவேன். 20வது வருஷத்துலேருந்து இன்ன வரைக்கும் நல்லா இருக்கேன். என்ன அதுக்கு காரணம், முழு பொறுப்பு நீங்கள் தான். ஏன் முழு பொறுப்புன்னா, ஒவ்வொரு முறையும் உடல் தளர்ந்து, பா என்னப்பா நீங்கள் போப்பா என்னால் முடியலப்பா அப்படி சொல்ல, ஆமாம் வயசாகிடுச்சு, பொறுமையாக இருங்க. இப்போ கூட நேற்று கூட வெயிட் லாஸ்ன்னு சொன்னேன், அது அப்புறம் பார்த்துக்கலாமா, முதல்ல உங்களோட உடல்நிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விவேக் டாக்டர்கிட்ட மறுபடியும் வந்தேன். ஒன்றும் இல்லை, இவர் நல்லா ஆகிடுவார்மா, ஒன்றும் இல்லைன்னாங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் மயிலாப்பூர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததெல்லாம் மயிலாப்பூர். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். அந்த மரியாதைன்றதோட அதை நான் ஒரு டீச்சராக பார்க்கும்போது, அவர் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கிறாரு, எழுந்துக்கிறாரு, உட்கார்றாரு, எழுந்துக்கிறார். அதை நான் அப்சர்வ் பண்ணினேன். 90% யாருமே ஆமாம்மா என்னம்மா சரிம்மா எழுதியிருக்கேன் போடுங்க, அந்த வார்த்தைகள் வேற. வெரி 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 குட் 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 ஹாஸ்பிட்டல். ஏன்னா இங்கே வந்துட்டா ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்க்கு, சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த சிரிப்பு முகம் இருக்கணும். அது இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைஞ்சு இருக்குது. முதல்ல அது என்னால் நான் ஒரு ஆசிரியராக இருந்து என்னால் அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணுவேன். நான் KVT Multi Speciality Hospital, where care meets trust.